லாஸ்ட் எபிசோட்ல 2 பேர் மர்மமா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நேரா டிராம் வண்டியில ஏறினாங்க. சாம்புவும் அவங்கள பின்தொடர்ந்து கஷ்டப்பட்டு அந்த வண்டியில ஏறினான். அதுக்கப்புறம் என்னாச்சு? வாங்க கேட்கலாம். எபிசோட் 3. வண்டியில் சென்று கொண்டிருந்த ஜனங்களில் பெரும்பாலோர் சாம்புவை கவனித்தார்கள். சாம்பு யாரையும் கவனிக்காமல் தான் பின்பற்றி வந்த தம்பதிகளையே பார்த்தான். அவர்கள் வேறு புறம் திரும்பிக் கொண்டதை கண்ட பிறகுதான் அவன் நெஞ்சத்தில் அமைதி ஏற்பட்டது. 15 நிமிட பிரயாணத்துக்கு பிறகு அவர்கள் இறங்கினார்கள். அதற்குள் நன்றாக இரட்டி விட்டதால் சாம்பு பயமின்றி வேறு வழியாக இறங்கினான். இப்போது பின்தொடர்வது மிகவும் எளிதாகி விட்டது. அவன் கடின உழைப்பின் பலனாக அவர்கள் நுழைந்த பங்களாவை கண்டு கொண்டான். சற்று பொறுத்து மெல்ல தடவிக்கொண்டே சென்றதில் பங்களாவின் வெளிக்கேட்டில் ஒரு பித்தளை பிளேட் பொருத்தப்பட்டிருந்தது. அதில் என்ன பெயர் எழுதியிருக்கிறது என்று கூர்ந்து கவனிக்க தொடங்கினான். அப்போது அவன் சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. பின்னால் இருந்து ஒரு கை அவன் பிடரியை இறுக்கி பிடித்து குலுக்கியது. அடே போக்கிரி பயலே, என்ன செய்கிறாய் எங்கே? வேவு பார்க்க வந்தாயா என்று ஒரு குரல் அதட்டியது. சாம்பு திக்பிரமை பிடித்து போய்விட்டான். அவனுக்கு திரும்பி பார்க்க தைரியம் இல்லை. ஆனால் அவன் யூகம் என்னவோ நம்மை பிடித்திருப்பவன் அந்த கொலைகாரனாக தான் இருக்கும் என்று சொல்லியது. திடீரென்று ஆகாயத்தில் தூக்கிச் செல்லப்பட்டு ஒத்தென்று தரையில் விழுந்ததை போன்ற ஒரு உணர்ச்சி சாம்புவுக்கு ஏற்பட்டது. சுய உணர்வு வந்தபோது தான் ஒரு இருட்டறையில் கை கால் கட்டப்பட்டு கிடப்பதை அவன் உணர்ந்தான். எங்கேயோ 10 மணி அடித்து ஓய்ந்தது. சாம்பு இருந்த அறை கதவு திறந்து கொண்டது. அரை நிமிஷத்துக்கெல்லாம் கிளிக்கென்ற சத்தம் கேட்டது. பால் போன்ற வெள்ளை வெளிச்சம் அறை முழுவதும் பரவியது. சாம்பு கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான். அறை நடுவில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு ரிவால்வர் இருந்தது. அவள் புதிதாக அணிந்து வந்த ஜார்ஜெட் புடவையும் வைர நகைகளும் மின்சார வெளிச்சத்தில் ஜொலித்தன. ஐயோ, என்னங்க, கடைசியில சாம்பு மாட்டிக்கிட்டாரு. தப்பிச்சு வந்துருவாரா? நாளை கேட்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.